ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 நடந்த குரூப் 4 மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ரேஷியோ கொஷின். இஃப் a is to b equal to 3 is to 7 and b is to c equal to 7 is to 6, then find the ratio between c and a. இப்போ 3 ரேஷியோ, அதாவது 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. a b c இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. a வந்து 3 is to 7, b 7 is to 6. இப்போ இது மாதிரி போடும்போது நமக்கு தெரியும் எதோட வேல்யூ இல்லையோ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட வேல்யூ போட்டுக்கணும். சியோட வேல்யூ நமக்கு கொடுக்கல, அதனால் பியோட வேல்யூ 7 தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி செகண்டில் b is to c கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ இல்லை, அதுக்கு பதில் பியோட வேல்யூ தூக்கி அப்படியே இங்கே ஏல போட்டுக்கணும் 7 சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 21, 7 49, 7 42. ஆப்ஷனில் இது எதுவுமே இல்லை, அதனால் திரும்பவும் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 வகுக்கும்போது 3 21, 7 49, 6 42. இதுவுமே ஆப்ஷனில் இல்லை. அதுவும் இல்லாமல் கேட்டிருக்கிறது வந்து சி அண்ட் ஏவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதை தனியாக எடுத்து எழுதலாம். சி இஸ் டு ஏ, சி 6, ஏ 3. இது ரெண்டுமே பார்க்கும்போது 3 டிவைட் ஆகும். அப்போது ஈர்மூன் 6, ஓர்மூன் 3. ஆன்சர் 2 is to 1. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 is to 2வும் இருக்குது. நம்ம அப்படியே அவசர அவசரமாக இங்கே சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு இங்கே 1 இங்கே 2 கிடைக்கும். 1 is to 2 போட்டுருவோம். அதனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சி அண்ட் ஏ இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 is to 1. தேர்ட் கொஷின், ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன? கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 16, 24, 32. எப்பயுமே எல்சிஎம் போடும்போது 2 டேபிள்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் தப்பு பண்ண மாட்டோம். அவசரமாக போட்டோம்னா நமக்கே தெரியாமல் ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணுறோம். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள்ஸ்லேருந்து போட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டேபிள்ஸில் போடும்போது 8 2 16, 12 2 24, 16 2 32. திரும்பவும் 2 டேபிள்ஸு 4 2 8, 6 2 12, 8 2 16. திரும்பவும் 2 2 2 4, 3 2 6, 4 2 8. திரும்பவும் 2, 4 2 2, 3 அப்படியே வரும், 2 2 4. இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 96, 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 3 98, 96. அது இதோட ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து 96. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 90ஸில் இருக்குது, ஆனால் 300 சம்திங்கில் இருக்குது. அப்போது இதோட எத்தனை மடங்காக இருக்குது? 9ல் பார்க்கும்போது ஒரு 4 மடங்கு கிட்டே இருக்கா? அப்போ 4 மடங்கு போடும்போது 4 × 96 போடுங்க, 390 கிடைக்குது நமக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு 384 கிடைக்கும். 4 × 96 போடும்போது 384. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீதி 6 கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போது இருக்கிற நம்பரில் எக்ஸ்ட்ரா 6 இருக்கும் இல்லையா? அதை நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு 6 பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ 6 ஆட் பண்ண போகிறோம். 384 + 6 390. இதுதான் இதோட ஆன்சர். இந்த 390 வந்து 13ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். இன்னொரு மாடலில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 13ஆல் வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுல ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், 390 13ஆல் வகுப்படும். ஃபோர்த்து கொஷின், 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தியை, அதாவது HCFஐ 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இது 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்கிறதுல ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணால் நமக்கு இந்த HCF கிடைக்கணும். அப்படி இல்லைனா HCF கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு 108 234 இதுக்கு HCF கண்டுபிடிக்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 2லேருந்து போடுவோம். 2 10, 4 2 8, 4 2 திரும்ப 4 2, 7 2 14. அப்புறம் 3ஆல் 1 3 3 மீதி 2னா 8 3 24. இங்கே 3 3 9னா மீதி 2, 9 3 27. திரும்பவும் இது 3ஆல் தான் பண்ண முடியும். 6 3 18, 13 3 39. இதுக்கப்புறம் இதுக்கு காமன் நம்பர் கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு HCF. ஈர்மூன் 6, 6 3 18. HCF வந்து 18. இப்போது இந்த HCF வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 23x - 51 = 18. அப்போது 23x அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 51 அந்த பக்கம் போனால் மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 18 + 51 வந்து 69. இப்போது எக்ஸை வச்சுக்கிட்டு 23 அந்த பக்கம் கொண்டு போனால் இது பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது வகுத்தல்ல மாறுமா?
அப்போது 69 டிவைடட் பை 23. இது 23 வாய்ப்பாட்லேயும் வரும். அப்போது 3 முறை வரும். எக்ஸோட வேல்யூ 3. இது HCF கண்டுபிடிச்சிட்டு இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் வச்சு போகிறது. அந்த எக்ஸுங்கிற இடத்துல ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 3 போடும்போது 23 × 3 மைனஸ் 51 23 3 வந்து 69 மைனஸ் 51. இது போடும்போது ஆன்சர் என்ன 18. ஸோ நமக்கு அந்த HCF கிடச்சிருச்சு. இதுதான் இதோட ஆன்சர்.